டாசோலாண்ட்ல மட்டும் தான் இது உனக்கு கிடைக்கும். இது ஒரு பெரிய ட்ரீட் தான். நீ சரியா சொன்ன. நாம மட்டும் அத பறிச்சிட்டோம்னா இன்னைக்கு முழுக்க நாம அத ரசிச்சு ருசிச்சு சாப்பிடலாம். அடேங்கப்பா அடேங்கப்பா, நம்ம இப்பவே ஆரம்பிக்கலாமா ராம்பா? உன்னதான் சொல்லு. ஓகே, ஆரம்பிச்சிடலாம். ஹே, கொஞ்சம் நில்லு. முதல்ல எல்லாரும் இந்த பிளான கேட்டுக்கோங்க. ஓகே ஓகே. ஸ்னோகல் பெருச பறிக்கிறதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அத நம்ம கலர் வாரியா தான் பிரிச்சு எடுக்கணும். ஒரு வாட்டி அதை நம்ம பிரிச்சுட்டா அதுக்கப்புறம் அதை சேர்க்கவே கூடாது. கோகோ எக்ஸ்பிரஸோட ரூலே அதுதான். தனித்தனியா பிரிக்கிறதால வர நன்மைகள் இதுதான். சில பெர்ரிஸ வச்சு நம்ம ஜூஸ் கூட போடலாம். சில பெர்ரிஸ வச்சு நம்ம பை கூட செய்யலாம். அப்படின்னா இந்த ஐடியா ஈஸியா இருக்கும். ஒவ்வொரு கலரையும் ஒவ்வொருத்தவங்க பறிக்கலாம். உண்மையிலேயே இது ரொம்ப நல்ல ஐடியா. ஓகே, நீ ப்ளூவை எடுத்துக்கோ. ரெட் எனக்கு வேணும். எனக்கு எல்லோ கலர் பிடிக்கும். அப்படின்னா உனக்கு தான் கிரீன் சரியா இருக்கும். என்னது? ஆல்ரைட், வாங்க போய் ஆரம்பிக்கலாம். வாங்க. அப்படின்னா சரி, எல்லாரும் உடனடியா போயிட்டு ஸ்னோகல் பெர்ரிஸ பறிங்க. ஹே, வாங்க, வாங்க. யா. நம்ம எதுக்காக இது கலர் தனித்தனியா பிரிக்கிறோம்னு சொல்றியா? ஏன்னா ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு விதமான ஃபிளேவர் இருக்கும். அதனாலதான் வேணும்னா ட்ரை பண்ணி பாரு. இதோட டேஸ்ட் கொஞ்சம் லெமனியா இருக்கு. ஆனா இது ஒன்றும் கசக்கலையே. டேஸ்டா இருக்கு. ரொம்பவே டெலிஷியஸாவும் இருக்கு. கிட்டத்தட்ட பனானாவோட ஃப்ளேவர் மாதிரி இருக்கு. ஹே गाइस, இங்க பாருங்க. முதல்ல நீங்க ரெட்ட தான் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அது ரொம்ப அருமையா இருக்கு. சாக்லேட் மாதிரி. ஓ அப்படியா? அதிகமா சாப்பிடாத. நீ அதிகமா சாப்பிட்டா அது உன்னோட வயித்தை தான் கலக்கும். அத மறந்துடாத. ஓ ஆமால.